அந்த மாதிரி இருக்கையில் ஒரு நீங்கள் இத்தனை பேருக்கு இறந்துக்கிட்டு இருக்காங்க, குழந்தைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு அந்த கரிசனே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு நாய் இருக்கீங்கன்னா அவங்க லைக் ஆஸ் தேவ லைக் ஒரு மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க மாதிரி தான் பிஹேவ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நீயா நானா இவ்வளோ பாப்புலராக இருக்காது. இவங்க பண்ண அந்த ஃபால்ஸ் ப்ராபகேண்டா இல்லை அதை தடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டு மிருக நல வாரியம் அங்கே வந்து தட்ஸ் எவ்ரிபடி நோஸ் நவ் இட் இஸ் ரன் அவுட் ஆஃப் பென் ஆஃபீஸ்லேருந்து. ஸோ அங்கேருந்து ஒரு லெட்டர் இந்த மாதிரி விஜய் டிவிக்கு லிட்லி த்ரெட்னிங் லெட்டர் டோன்ட் ரன் த ஷோ. ஸோ பீப்புள் காட் அஜிடேட்டட். இந்த ஷோ வந்து சாதாரணமாக போயிருக்குது பார்த்துட்டு எல்லாம் எப்பயும் சண்டே மாதிரி போயிருப்பாங்க. மற்ற எத்தனையோ நீயா நான் வந்திருக்கு. நான் நீங்கள் ஓன் பிலீவ் நீயா நான் வந்து அந்த மீம்ஸ் எல்லாம் போடுவாங்க, சின்ன சின்ன கிளிப்ஸ் வரும், அதுதான் நான் பார்த்துருக்கிட்டு. நான் ஒரு ஃபுல் ஷோ உட்காந்து பார்த்ததே கிடையாது. ஓகே, தே வாண்ட் ஹேவ் சுப்பீரியர் ஃபீலிங், நாட் காம்ப்ளெக்ஸ். இட்ஸ் சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸ் ஆக்சுவலி. ஆஸ் ஐ செட், ஒரு ஐடென்டிட்டி இல்லாதவங்க தான் இந்த தெருவில் நாய்க்கு ஒரு ரோடாக போய் சோறு போடுறது, இல்லை தேர் போர்ட், தே டோன்ட் நோ வாட் டு டூ. ஓகே, இட்ஸ் ஓசிடி அப்படிமே நாய்களுக்கு போடுற. அப்புறம் ஒரு குட்டி நாயை எடுத்து வந்து வீட்டில் 100 நாய் ஒரு 5 வருஷத்தில் சேர்த்து வச்சுக்கிறது, 200 நாய் சேர்த்து வச்சு, இந்த மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்க. And this is where the entire thing has gone wrong. As I keep saying, இதெல்லாம் வந்து மேனகா காந்திஸ் மேக்கிங். அவங்க இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் அந்த ரோட்டில் சோறு போடுறவங்களுக்கு கார்டு கொடுத்துருந்தாங்க. தட்ஸ் அ பப்ளிக் நியூசன்ஸ். தெருவில் நாய்களுக்கு சோறு போடுறது இட்ஸ் பப்ளிக் நியூசன்ஸ். தண்ணி தொட்டி, நல்ல விஷயம் சொல்லி தண்ணி தொட்டி வைக்கிறதே நடைபாதையில் வைக்கக்கூடாது. நடைபாதை இஸ் மென்ட் ஃபார் வாக்கிங். அதில் வந்து நீங்கள் வந்து தண்ணி தொட்டி வைக்கிறது கூட கெடுதல் அப்படின்னு தவறு. It is absolutely legal to feed dogs under Article 51AG. அப்படின்னு சொல்றாங்க. He should be arrested. He should be arrested and put behind bar for at least for 1 week to learn a lesson. ஏன்னா இது வந்து ஒரு வாரம் சரி உள்ளே வைக்கணும் அவனை. ஏன்னா ஒரு முட்டாள்தனமான ஒரு இதை மக்களுக்கு பிரபலப்படுத்தி கொண்டிருக்காரு. As I said, 51 ஏஜிங்கிறது அனைத்து உயிர்களுடன் கருணையுடன் இருக்க வேண்டும். You have to be kind to every animal, right? இதுதான் அந்த மேனா கும்பலுக்கே கிடையாது. ஏன்னா மேனா காந்திக்கு இந்த புரிதல் கிடையாது. She is some 12th standard, so obviously she is like, her knowledge is 12th, she claims, we don't know what she has done. So அவங்களுடைய claim தான் இவங்கெல்லாம் ப்ராபகேட் பண்ணுறது. ஸோ தட்ஸ் த கிளைம். ஸோ இன்னையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவங்க இந்த மாதிரி AWBI சட்டத்துக்கு புறம்பாக பிகாஸ் ஆஃப் மேனகா காந்தி இன்ஃப்ளூயன்ஸ் ஷி ஹட் கிவன் சம் 2000 கார்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா. உச்சநீதிமன்றம் சொல்லி வச்சு போடக்கூடாதுன்னா அன்னைக்கே அது என்னைக்கு சொல்லுதோ அன்னையிலேருந்து அது அமலுக்கு வந்துடும். ஓகே, இல்லை நாய்களுக்கு என்ன பண்ணுவோம், அவங்க கார்பரேஷன் இடம் வைக்கல, அது ஒரு இடம் வைக்கிற வரைக்கும் நாங்கள் சாப்பாடு போடுவோம், இல்லை அது இல்லாட்டி பட்னியாக இருக்கும், இதெல்லாம் பற்றி அங்கே நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே கார்பரேஷன் அவங்க வேலையை பண்ணியிருக்கணும். கார்பரேஷன் பண்ணணும்னா கார்பரேஷன் முன்னாடி போயிட்டு நீங்கள் எல்லாம் தர்ணா பண்ணுங்கள், அங்கே போய் ப்ரொடெஸ்ட் பண்ணுங்கள். See, the problem is தமிழ்நாட்டில் வந்து யார் who's in charge of animal welfare board? Okay, now if it's somebody who's a dog feeder, அவங்களும் நாய்க்கு சோறு போடுறவங்க வந்து அவங்களும் இந்த மாதிரி தான் எப்படி இருக்கும்? பீப்புள் ஆர் ஸ்டில் சஃபரிங். நேற்று முந்தின நாள் கூட ஒரு குழந்தைய வந்து கடிச்சு குதறிடுச்சு. நான் உங்களோட சண்டை போடல, உங்களை அடிக்க வரல, நீங்கள் பண்ணுற தவிர உங்களை உணர்த்துக்காக வீடியோ எடுக்கிறேன். இதை நான் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபைல் பண்ணுவேன். அண்ட் டேக் த வீடியோ, கோ ஃபைல் அ கம்ப்ளைண்ட். இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்கள். போலீஸ் வில் டேக் கேர். இப்போ நான் பண்ண கம்ப்ளைண்ட் கூட ஓகே, அண்ட் போலீஸ் இஸ் ஆக்டிங் ஆன் இட் பிகாஸ் அவங்க ஆக்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் உச்சநீதிமன்றத்துக்கு எதிரானது. இல்லைன்னா நான் போய் கண்டெம்ப்ட் ஃபைல் பண்ணுவேன். போலீஸ்க்கு நான் சொன்னேன், போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கலைன்னா Supreme Court will ask the police and the corporation to take action. வணக்கம் சார். வணக்கம். ஸோ நீங்கள் வந்து யூ பிகம் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு செலிப்ரிட்டியாக ஆயிட்டீங்க அண்மை காலத்தில் பிகாஸ் ஆஃப் த நீயா நானா ஷோ. ஸோ அந்த ஷோவில் வந்து நீங்கள் யூஆர் அகேன்ஸ்ட் ஃபீடிங் ஸ்ட்ரீட் டாக்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து ரோட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சைடில் வந்து நீங்கள் பேசுனீங்க. ஆனால் இப்போது வெரி ரீசெண்டாக வந்து தி அதர் சைட் ஹூ ஆர் ப்ரோ ஸ்ட்ரீட் டாக்ஸ் அவங்க வந்து பயங்கரமாக வந்து வீடியோஸ் வந்து தே ஹவ் பின் சேயிங் திங்ஸ் லைக் இது வந்து மொத்த இந்த ஷோ, இந்த டிபேட் ஷோவே வந்து ரொம்ப ஃபேப்ரிகேட்டடாக இருக்குது அண்ட் எங்களை பேச விடலை, எங்கள் சைட்லேருந்து எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள் அண்ட் ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவல்ஸே வந்து சொல்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் டெல் அஸ் இந்த ஷோவில் என்ன நடந்தது அண்ட் வாட் வாஸ் த ரீசன் ஃபார் தெம் டு இவ்வளோ ஒரு அஜிடேட்டடாக வந்து எதுக்கு why are they constantly telling their explaining themselves? Okay, the first portion is they were actually very weak in the arguments. Okay, அது ரொம்ப வீக்காக இருந்துச்சு. அவங்கள்ட்ட கண்டென்ட்டே கிடையாது. சரி, நாய் தெருவில் இருக்குங்கிறாங்க, எதுக்காக இருக்குன்னு அவங்க சொல்ல தெரியல. ஓகே, ஸோ தட்ஸ் அ ஃபண்டமெண்டல். அதனால் எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் டேட்டா ஓரியன்ட். 4 பேர் இருந்தால் வி ஆர் ஸ்பீக்கிங் ஒன்லி ஆன் டேட்டா. டாக்டர் வாஸ் தேர். அவர் வந்து மருத்துவ ரீதியாக பேசினார், நான் வந்து சட்ட ரீதியாக பேசினேன். இன்னொருத்தர் வந்து டிபேட்டிங்னு ஸ்பெஷலிஸ்ட். அவர் டிபேட் பண்ணுறாரு. 2 பேர்
columnist ஒரு media person. So ரெண்டு பேரும் they were like we were like a strong force. The front four itself, 5 people. There's also a DMK council. She's also like a victim. She had an accident, fell down, broke a hand, leg. அதனால அவங்களும் வந்து பேசினாங்க. அவங்களும் பேசையில் so it became a strong side. அந்த பக்கம் வந்து whoever spoke no. So most of them were like humorous, like somebody spoke about பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், which means like whatever the saying they have. Vijay used to say, they said that in his conference. So it's a very famous thing, but it only says don't differentiate people based on their jobs. It is against casteism and stuff like that. And the content, the place in which it comes from, yes. So it's something like that. So people the mari very whatever they said, it went against them, and sometimes it was extreme comedy, sometimes insensitive to the core. அந்த மாதிரி இருக்கையில் ஒரு நீங்கள் இத்தனை பேருக்கு இறந்துக்கிட்டு இருக்காங்க, குழந்தைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு அந்த கரிசனே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு நாய் இருந்தீங்கன்னா அவங்க லைக் as if they were like ஒரு மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க மாதிரி தான் பிஹேவ் பண்ணாங்க. ஸோ தட் கேரிட் ஓவர். அதுக்கு ஷோ முடிஞ்சோன்னு என்ன பண்ணால், சரி ஷோக்கு போகிறதுக்கு முன்னாடி யூ ஷுட் ஹவ் பிளான்ட் அண்ட் கான், ஹூஸ் கோயிங் டு கோ, ஓகே. அந்த கோஆர்டினேஷன் கிடையாது. இஷ்டத்துக்கு ஏதோ டிவியில் மூஞ்சி வரணும்னு எல்லாம் போயிட்டாங்க. நீ ஆனால் ஃபேமஸ் ஷோ. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தவறு நடந்துக்கணும், பின்னாடி வந்துட்டு இந்த ஷோ ஏரில் போகக்கூடாது, இது வந்து டெலிகாஸ்ட் ஆனால் பீப்புள் வில் ஹேட் டாக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் ப்ராப்பகேண்டா. இன்ஃபேக்ட் நீயா நானா இவ்வளோ பாப்புலராக இருக்காது. இவங்க பண்ண அந்த ஃபால்ஸ் ப்ராப்பகேண்டா இல்லை அதை தடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டு, மிருக நல வாரியம், அங்கே வந்து தட்ஸ் எவ்ரிபடி நோஸ் நவ் இட் இஸ் ரன் அவுட் ஆஃப் பென் ஆஃபீஸ்லேருந்து. ஸோ அங்கேருந்து ஒரு லெட்டர் இந்த மாதிரி விஜய் டிவிக்கு லிட்டிலி த்ரெட்னிங் லெட்டர், டோன்ட் run the show. So people got agitated. Common man got agitated. How can you stop a show or regular ஞாயிற்றுக்கிழமை போகிற ஒரு ஷோ, டாக் ஷோ, அண்ட் கோபிநாத் இஸ் டூயிங் ஃபார் 20 years. அவர் அவ்வளோ ஃபேமஸாக இருக்கார். அந்த மாதிரி ஷோ நீ எப்படி நிறுத்துன்னு சொல்லலாம்? அதுவும் பென் மூலமாக. we know that பென் வந்து எல்லா மீடியா ஹவுசஸுக்கும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் கண்டென்ட்டே கொடுக்குறாங்க. எல்லா டிபேட்லேயும் அவங்க சொல்கிறது தான் பேசுகிறாங்க. anything good happens in ADMK they will not talk. everything bad happens in DMK they will hide. Okay, and they talk, it's like Sengotian issue, like 2 days back. Everybody's talking about only Sengotian, as if he is another cult figure. Sengotian is like OPS, like like Sasikala. These all discarded pieces right now. அவங்கள அப்படி தூக்கி பிடிச்சி பேசுறது தவிர அந்த மாதிரி. ஸோ பெண்ணோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கனால people really got agitated. So that's how இந்த ஷோ வந்து சாதாரணமாக போயிருக்குது. பார்த்துட்டு எல்லாம் எப்பயும் சண்டே மாதிரி போயிருப்பாங்க. மற்ற எத்தனையோ நீயா நான் வந்திருக்கு. நீங்கள் ஓன் பிலீவ் நீயா நான் வந்து அந்த மீம்ஸ் எல்லாம் போடுவாங்க, சின்ன சின்ன கிளிப்ஸ் வரும், அதுதான் நான் பார்த்துருக்கிட்டு. நான் ஒரு ஃபுல் ஷோ உட்காந்து பார்த்ததே கிடையாது. செகண்ட் திங், வீட்டில் டிவி கிடையாது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ அந்த மாதிரி இருக்கல இது வந்து அவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணது இவங்க தான். அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் தே ரோட் டு ஊட்ட பிரசிடென்ட்டுக்கெலாம் எழுதியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கும்பல் இது. அண்ட் தே ரோட் டு தி இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி, அண்ட் டெஃபினெட்லி தேர் வில் பி சம் சங்கீஸ், தேவோட யூஸ் தேர் இன்ஃப்ளூயன்ஸ் டு ரைட் டு மிஸ்டர் முருகன் இந்த ஷோ நிறுத்தணும் அப்படின்னு. And they would have done all that, so that backfired. So it became extremely popular, and the content reached every nook and corner because everybody who came there, they were victims, and the people who defend பண்றவங்க, நாங்களாம் டிஃபெண்ட் பண்றோம், பின்னாடி victims உட்கார்ந்தாங்க. ஸோ அது வந்து இட் இஸ் ரீச் டு தி கடைக்கோடி தமிழ் பாமர தமிழனு கூட வில்லேஜஸ் எல்லாம் ஒரு ஸ்ட்ரீட்டாக போயிட்டு இப்போ அந்த எல்லாத்துக்குமே தெரியுது இவங்க பண்ணுறது ஒரு பெரிய தப்பு. இந்த நாய்களுக்கு சோறு போட்டு அதை பெருக்கி விட்டது இவங்க தானே எல்லாத்துக்கும் தெரியும். Now they are ashamed. They don't know. They don't have this thing. Second is, as I said, second point is they want to have that superiority complex. Okay, they want to have superior feeling, not complex. It's a superiority complex actually. As I said, ஒரு ஐடென்டிட்டி இல்லாதவங்க தான் இந்த தெருவில் நாய்க்கு ஒரு ரோடாக போய் சோறு போடுறது, இல்லை they are bored, they don't know what to do. Okay, it's a OCD அப்படிமே. இட்ஸ் லைக் அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் தான் இது. நாய்களுக்கு போடுற அப்புறம் ஒரு குட்டி நாயை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் 100 நாய் ஒரு 5 வருஷத்தில் சேர்த்து வச்சுக்கிறது, 200 நாய் சேர்த்து வச்சு, இந்த மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்து ஈசிஆர் வரைக்குமே ஒரு 5000 நாய் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸ்ட்ரீட் டாக்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. அதே ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் எடுத்து சரி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், நீ கேட்டல் வச்சுருக்க இதெல்லாம் வச்சுருக்க, இட்ஸ் யூஸ்ஃபுல். ஸ்ட்ரீட் டாக் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு அது சாப்பாடு போடுற நாளைக்கு சம்திங் ஹேப்பன்ஸ் டு யூ. அந்த ஒரு ஆள் தான் இண்டிவிஜுவல்ஸ், அவங்களுக்கு சம்திங் ஹேப்பன்ஸ் டு தெம். வாட் வில் ஹேப்பன் டு தோஸ் டாக்ஸ்? ஹூ வில் ஃபீட் தெம்? ஸோ இதை பற்றி யாருமே தே டோன்ட் திங்க். And this is where the entire thing has gone wrong. As I keep saying, இதெல்லாம் வந்து மேனகா காந்திஸ் மேக்கிங். அவங்க இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் அந்த ரோட்டில் சோறு போடுறவங்களுக்கு கார்டு கொடுத்துருந்தாங்க. தட்ஸ் அ பப்ளிக் நியூசன்ஸ். தெருவில் நாய்களுக்கு சோறு போடுறது இட்ஸ் அ பப்ளிக் நியூசன்ஸ்.
தண்ணி தொட்டி நல்ல விஷயம் சொல்லி தண்ணி தொட்டி வைக்கிறதே நடைபாதையில் வைக்கக்கூடாது. நடைபாதை இஸ் மென்ட் ஃபார் வாக்கிங். அதில் வந்து நீங்கள் வந்து தண்ணி தொட்டி வைக்கிறது கூட கெடுதல் அப்படின்னு தவறு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. ஸோ அப்படி இருக்கையில் தெருவில் நாய்களுக்கு சோறு போடுறதுனால அது பெருகுது. அந்த இடத்த வந்து டெரிட்டரி ஆக்கிடுது. அந்த தெருவில் யார் போனாலும் விரட்டுது, கடிக்குது. ப்ளஸ் அவங்க கருத்தடை வேற பண்ணிடுறாங்க அந்த நாய்களுக்கு. ஸோ தே டோன்ட் ஹேவ் எனி அதர் ஒர்க். முன்னெல்லாம் தேஸ் டு இப்போ கருத்தடை பண்ணலன்னா தே வில் கோ லுக்கிங் ஃபார் அ பெச். All the male dogs will run away, will not be there. அப்புறம் இல்லாட்டி when they are hungry, they'll go looking for food. ஸோ அந்த ஆக்டிவிட்டியே இல்லை. இன்றைக்கி என்னென்னா சோர்லேயே ஒரு இடத்துல உட்காந்து சோறு போடுக்கிறோம். தே பிகம் அ பேக். ஒரு 4 டாக் ஒரு இடத்துல உட்காந்தா அந்த wolf-உடைய பேக் ஹண்டிங் பிஹேவியர் வந்தோடனே they start chasing people and hunting people. This is exactly what is happening there. அந்த ஷோவில் கூட ஒருத்தங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு குழந்தைகள் இல்லை, நான் கல்யாணம் பண்ணல, திருமணமால, எனக்கு வந்து நாய்கள் தான் வந்து எனக்கு குழந்தைங்க மாதிரி, 10 நாய் வச்சுருக்கிறேன், அவங்க எல்லாருமே வந்து சாப்பாடு போடுவோம். ஆனால் இதுவே வந்து நீங்கள் அந்த நாய் வந்து மற்றவங்களுக்கு அடிச்சு தான் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பீங்களா அப்படின்னு கோபிநாத் அவங்க கேட்கும் போது கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் இதுலேருந்தே தெரியுது அவங்க மனநிலை எப்படி, ஃப்ரம் விச் பிளேஸ் தட் தே கம் ஃப்ரம். அவங்களோட இன்டென்ஷன் வந்து இஸ் இட் ரியலி டு பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டாக் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. இப்போ நான் என்ன கேட்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இஸ் இட் ஸ்டில் லீகல் டு ஃபீட் டாக்ஸ் ஆன் த ரோட்? இஸ் இட் லீகல்? It is not. It was never legal. ஏன் நான் இது கேட்குறேன்னா, ஒரு பிரபலமான ஒரு தன்னே வந்து சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்ட், அனிமல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லி சுற்றுற ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபிகர் வந்து he has a pinned post on Instagram saying that it is absolutely legal to feed dogs under Article 51 AG அப்படின்னு சொல்றாரு. He should be arrested. He should be arrested and put behind bar for at least for 1 week to learn a lesson. ஏன்னா இது வந்து ஒரு வாரம் சரி உள்ளே வைக்கணும் அவனை. ஏன்னா ஒரு முட்டாள்தனமான ஒரு இதை மக்களுக்கு பிரபலப்படுத்தி கொண்டிருக்காரு. as I said, 51 ஏஜிங்கிறது அனைத்து உயிர்களுடன் கருணையுடன் இருக்க வேண்டும். which means you have to be kind to every animal, right? அது வந்து it can't be, they can't say it compulsory. நீ கருணையுடன் இல்லைன்னா அவனை தூக்கி உள்ளே வச்சிருவேன்னு சொல்ல முடியாது. அது தண்டனைக்குரிய குற்றம் அல்ல. உங்களுக்கு வந்து இட்ஸ் a duty கூட கிடையாது. இட்ஸ் an எதிர்பார்ப்பு. இட்ஸ் the constitution expects you to be kind. நீங்கள் வந்து அந்த அரசியல் சாசனம் நீங்கள் கருணையுடன் இருப்பீர்கள் அனைத்து உயிருடன் எதிர்பார்க்குதே தவிர அந்த எதிர்பார்ப்பை வந்து சட்டமாக்க முடியாது. ஸோ இது வந்து இந்த புரிதல் உங்களுக்கு கிடையாது. இதுதான் அந்த மேனா கும்பலுக்கே கிடையாது. ஏன்னா மேனாகாந்திக்கு இந்த புரிதல் கிடையாது. she is some 12th standard, so obviously she is like her knowledge is 12th. she claims, we don't know what she has done. ஸோ அவங்களுடைய கிளைம் தான் இவங்கெல்லாம் ப்ராபகேட் பண்ணுறது. ஸோ தட்ஸ் த கிளைம். ஸோ இன்னைய பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவங்க இந்த மாதிரி AWBI சட்டத்துக்கு புறம்பாக பிகாஸ் ஆஃப் மேனகாந்தி இன்ஃப்ளூயன்ஸ் she had given some 2000 cards across India. திருநாய்க்கு சோறு போடுவார் அப்படின்னு ஐடென்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இது இருக்கிறதுல ஒரு முட்டாள்தனம். அது பார்த்தீங்கன்னா அந்த 2000 கார்டு கொடுத்தா the database அதில் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேனாகாந்தி இல்லை அவங்களுடைய NGO. 90% இஸ் மேனாகாந்தி ரெக்கமெண்டட், இல்லாட்டி அவங்களுடைய NGO. ஸோ she is trying to create a parallel government within India டு ரூல் இந்தியா. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் அந்த கார்டை வச்சுக்கிட்டு இட்ஸ் மை ரைட், இட்ஸ் நாட் யுவர் none of your business and இட்ஸ் நாட் யுவர் ரைட். இது ரெண்டும் அவங்களுக்கு புரியணும். உங்களுடைய வேலையும் கிடையாது, இது உங்களுடைய உங்களுக்கு உரிமையும் கிடையாது. இதுதான் இன்னைக்கு அதை தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு ஆணித்தரமாக சொல்லியிருக்கு. on 22nd August, ஓகே, தெருவில் நாய்க்கு சோறு போடுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், எந்த விதத்தில் அனுமதிக்க மாட்டோம். அப்படி யாராவது போட்டார்கள் என்றால் கார்ப்பரேஷன் மற்றும் காவல்துறைக்கு சட்ட ரீதியாக என்ன தண்டனை கொடுக்கணுமோ அவங்களுக்கு தண்டனை கொடுங்க. ஸோ இவர் இந்த பின் பண்ண போஸ்டரை ரிமூவ் பண்ணணும், இல்லை அடுத்து இவர் மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஆல்ரெடி ஐ மேட் a complaint. So see as long as there's no Supreme Court order or anything, so we will keep quiet. So once something is come in our favor and we've been fighting for this 15 வருஷமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இது எப்படியாவது தெருவில் இருக்க நாய்களாம் அப்புறப்படுத்தும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நாய்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றன தெருவில், ஜாலியாக இல்லை. ஸோ அதை வந்து ஒரு இத்தனை வருஷமாக சண்டை போட்டுருக்கோம். அந்த மாதிரி ஒரு கோர்ட் ஆர்டர் வந்தால் நாங்கள் வந்து அமைதியாக இருப்போம்னு நினச்சாங்க. இருக்க மாட்டோம். நாங்கள் we gave some time. 22 ஆர்டர் வந்துச்சு. அப் டு 22 அதில் வந்து ஒரு 8 நாள், இங்கே ஒரு 8 நாள், இன்னைக்கு 8th சம்திங் ஐ ஃபைல்ட் த கம்ப்ளைண்ட். 16 days 16 நாளைக்கு we kept quiet பிகாஸ் அதில் வந்து கார்பரேஷன் வந்து இடங்களையும் டிமார்க் பண்ணுங்கன்னு இருந்துச்சு. ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த நாளே பண்ணியிருக்கோம். கார்பரேஷன் nobody can question, அது யாரும் எங்களுக்கு கேள்வி கேட்க முடியாது. ஃபார் அ சிம்பிள் ரீசன், உச்சநீதிமன்றம் சொல்லி வச்சு போடக்கூடாதுன்னா அன்னைக்கே அது என்னைக்கு சொல்லுதோ அன்னையிலேருந்து அது அமலுக்கு வந்துடும்.
ஓகே. இல்லை நாய்களுக்கு என்ன பண்ணுவோம், அவங்க கார்ப்பரேஷன் இடம் வைக்கல, அது ஒரு இடம் வைக்கிற வரைக்கும் நாங்கள் சாப்பாடு போடுவோம், இல்லை இல்லாட்டி பட்னியாக இருக்கும். இதெல்லாம் பற்றி அங்கே நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே கார்ப்பரேஷன் அவங்க வேலையை பண்ணியிருக்கணும். கார்ப்பரேஷன் பண்ணலாம், கார்ப்பரேஷன் முன்னாடி போயிட்டு நீங்கள் எல்லாம் தர்ணா பண்ணுங்கள், அங்கே போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்கள், சண்டை போடுங்க, பஞ்சாயத்து முன்னாடி போய் அவங்கள்ட்ட போய் சண்டை போடுங்க. சண்டை போடணும், அடிச்சுக்காதீங்க, தர்ணா இப்போ ஒரு கோஷம் எழுப்புங்க, அதெல்லாம் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இல்லை நான் பண்ணுவேன்னா தட் யூஆர் சட்டத்தை மீறுகிறீர்கள், உங்கள் மேலே தண்டனை வாங்கி கொடுக்கலாம். ஸோ வீடியோகிராஃப்ட். ஓகே, எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த நியூஸஸ் நடந்துட்டு இருக்கு ரொம்ப நாளாக. முன்னாடியே சொல்லியிருக்கேன், 3 நாய் இருந்த இடத்துல இன்றைக்கி 30 நாய் இருக்குது. ஒரே ஒரு பெண்மணியின் வருகையால். அந்த பெண்மணி மட்டும் இல்லை, இன்னொரு பணக்கார, 2 பேரும் பணக்கார பெண்கள் பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்காங்க. இவங்கெல்லாம் அப்படி போட்டி போட்டுக்கிட்டு 2 பேரும் காரை வச்சு ஃபீட் பண்ணுறாங்க. இது ஒரு தேவையே இல்லாத ஆணி அப்படிம்பாங்க தமிழ் சொன்னால். ஸோ இதை தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எடுத்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஐ புட் இட் இன் ட்விட்டர். ஸோ ட்விட்டரில் போட்டு ஐ tagged Commissioner of Police and DGP Tamil Nadu, Chief Secretary, எல்லாத்தையும் போட்டுட்டு, if you don't act, I will file this as contempt in the Supreme Court, because Supreme Court my case is there from Madras High Court இங்கேருந்து போயிடுச்சு. ஸோ அதில் கண்டிப்பாக நான் contempt ஃபைல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே they started taking action. So I think they arrested that lady. I don't think they arrested the lady. It's not a lady. See, that's why the problem is she won't get arrested because she asked the servants to go and feed. So one guy is riding a bike, another guy is feeding every street. So அது கூட அவங்க honest-ஆ பண்ண முடியல. அவங்களுக்கு தான் நாய் பிடிக்கணும், அவங்க கூட அது. It's a drama. They have to show that, நான் இவங்க கருணை உள்ளவங்க, இவங்க தான் எல்லா நாய்க்கும் சோறு போடுறாங்க. இது bloody, stupidity. ஒன்று வந்து stupidity. ரெண்டாவது they think, they become, நாளைக்கு இது நோபல் பிரைஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. This elite crowd is like that. தெருவில் நடந்து போகிறதே கிடையாது. ஓகே, மாதத்துக்கு இல்லாட்டி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி they will have a show. Okay, they will have one show or the other. And what will happen in that show is they'll call all celebrities they call, and they called Blue Cross Chinni Krishna. And the Blue Cross மேல கேஸ் போட்டிருக்கேன். It has to be closed because அது உள்ளதான் இந்தியாவில் அதிகமாக மிருகங்களுக்கு கொடுமை நடக்குது. ஓகே, எவ்ரிடே ஒரு 50-100 நாய்கள்லாம் இறந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு மேலே கேஸ் போட்டு அதை க்ளோஸ் பண்ணுவேன். அவரை கூப்பிட்டு அவருக்கு அவார்டு கொடுப்பாங்க, அவர் அந்த மீட்டிங்கில் பேசுவார், அது வந்து பேப்பரில் வரும். ஏன்னா ஆல் செலிபிரிட்டிஸ், ஆல் விஐபிஸ், ரிச் பீப்புள், சில ஹோட்டல் உரிமையாளர்கள்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கனால ஆக்சுவலி இட்ஸ் as I said, இட்ஸ் ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் தான் இது. ஸோ திஸ் பீப்புள் ஆர் லைக் தட். ஸோ அதனால தான் இப்போ நேற்றுலேருந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ they don't know how to counter me. They're trying to dig up my past, saying that இவர் வந்து இலங்கையிலிருந்து வந்தார், இவருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்கக்கூடாது, இவர் இது பண்ணிட்டார். இது வந்து bring up all that, muck, and because all that is settled in the court. So I am not an idiot, okay? So I have settled all this settled in the court, and they try to put a case saying that I came from Sri Lanka, இலங்கையில் நான் வரையில் எனக்கு 13 வயசு. Okay, I am 56 now. So அந்த இடத்து இந்த ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்கக்கூடாது, அதெல்லாம் போட்டுட்டு they think, they can... உங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை அட்டாக் பண்றதுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தம் இருக்கு? ஸோ சி, அவங்களோட மென்டாலிட்டி வந்து எப்படியெல்லாம் வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்னு. அப்போ if you love an animal, you're also supposed to love human beings, இல்லையா? அது லவ்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்க்கு மட்டுமே. No, this is not love. This is psychological disorder. Let's conclude that. I've been saying that OCD, obsessive compulsive disorder. இவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல, அந்த நாயை கட்டி பிடிச்சிட்டு they think the world is, rounds around them, and that's what they are. So we should ignore and go past. No point, trying to justify or, going and arguing with them. There's also one more thing. இப்போ நீங்க வந்து ஒரு அவங்க வைக்கிற ஆர்குமெண்ட் என்னன்னா, நாய்கள் எல்லாம் மறுபடியும் I'm reiterating it, ஏன்னா அதுதான் அவங்க சொல்றாங்க, நாய்ங்க தான் வந்து உண்மையிலே பாவம் அப்படின்னு. அண்ட் அவங்க வாயிலாஜ் ஜீவங்கள், அவங்களால சாப்பிட்றதுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க. நீங்க அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸும் சொல்லியிருக்கீங்க கவுண்டரிங் தட். இப்போ மேகாலயா ஹைகோர்ட் வந்து they have given an order to the Supreme Court. I mean, they've sent back a message to the Supreme Court saying that எங்களோட நாய்கள் எல்லாம் ரொம்ப அக்ரெசிவா இருக்கு, நீங்க இதை வந்து we're not able to accept it அப்படின்னு வந்து அவங்க ஒரு ஆர்டர் அனுப்புறாங்க. இதே மாதிரி do you think that தமிழ்நாடு can probably have a kind of இந்த மாதிரி அவங்களாலேயும் அனுப்ப முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கான சான்சஸ் இருக்கு? See, the problem is தமிழ்நாட்டில் வந்து யார் who is in charge of animal welfare board. Okay, now if it's somebody who's a dog feeder, அவங்களும் நாய்க்கு சோறு போடுறவங்களா இருந்தால் அவங்களும் இந்த மாதிரி தான் எப்படி இருக்கும்? பீப்புள் ஆர் ஸ்டில் சஃபரிங். நேற்று முந்தின நாள் கூட ஒரு குழந்தைய வந்து கடிச்சு குதறிடுச்சு. அந்த மாதிரி இன்னொரு குழந்தை வந்து ஐ திங்க் தெலுங்கானாவில் குழந்தை இருந்துருச்சு. தே ஃபவுண்ட் 200 நாய்க்கடி. ஒரு கடியே உங்களுக்கு அவ்வளோ வலி வலிக்கும். பிலீவ் மீ, கடிப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஒரு கடி உங்களுக்கு அவ்வளோ வலி வலிக்கும்.
இட் பியர்சஸ் த்ரூ. ஓகே, அது 200 இடத்துல அந்த குழந்தை துடிச்சு இறந்துருக்கும். திஸ் தே நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், விஷுவலைஸ், தே நீட் டு ஃபீல். ஓகே, இந்த ஃபீலிங் அவங்க, அதெல்லாம் தான் ஐ கீப் டெல்லிங் திஸ். இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்களே, நாய்க்கு சோறு போடுறோம், அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் நாய் கொதர்னுச்சுன்னா அன்னைக்கு தேல் ரியலைஸ், ஓ மை காட் இவ்வளோ டேஞ்சரஸாக. இல்லை அவங்க குடும்பத்தில் யாராவது ரேபிஸ் வந்து இறந்துட்டாங்கன்னா தென் தேல் ரியலைஸ், ஐயோ இந்த மாதிரிலாம் இருக்கே அப்படின்னு. அது வரைக்கும் தே வில் நாட் ரியலைஸ் திஸ் திங்க். I mean, there are, I don't know, mad people. So let's not talk. அவங்க அந்த மாதிரி propagate பண்ணி நீங்க சொன்ன மாதிரி என்னோட சுதந்திரம் வந்து கெடுது இல்லையா? Yes. On the road, yes. I have the right to walk in free. Liberty. Everywhere. And அது வந்து கெடுது அது. And இப்போ அவங்க சோறு போடுறதுக்காக நாங்க ஏன் கடி வாங்கணும் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. எல்லாரும் அந்த கேள்வி தான் கேட்குறாங்க. நிறைய பேர் இப்போ அவங்கள நிறைய பேர் வந்து தடுத்து நிறுத்து வாக்குவாதமாகி சண்டையெல்லாம் வருது இப்போ. ஸோ ஐம் சேயிங் சண்டைலாம் போடக்கூடாது. நம்ம ஜஸ்ட் வீடியோ எடுங்க. யாராவது தெருவில் சோறு போட்டாங்க நாய்க்கு வீடியோ எடுங்க. ஓகே, அமைதியாக பின்னாடி இருந்து அதுக்கு எதாவது கத்துவாங்க சொல்லுங்கள், சார் நீங்கள் பண்ணுற தவறு, நான் உங்களோட சண்டை போடல, உங்களை அடிக்க வரல, நீங்கள் பண்ணுற தவறை உங்களை உணர்த்துறதுக்காக வீடியோ எடுக்கிறேன், இதை நான் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபைல் பண்ணுவேன். அண்ட் டேக் த வீடியோ, கோ ஃபைல் அ கம்ப்ளைண்ட். இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்கள். போலீஸ் வில் டேக் கேர். இப்போ நான் பண்ண கம்ப்ளைண்ட் கூட ஓகே, அண்ட் போலீஸ் இஸ் ஆக்டிங் ஆன் இட். பிகாஸ் அவங்க ஆக்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் உச்சநீதிமன்றத்துக்கு எதிரானது. இல்லைன்னா நான் கண்டெம்ட் ஃபைல் பண்ணுவேன். போலீஸ்க்கு நான் சொன்னேன், போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கலைன்னா சுப்ரீம் கோர்ட் வில் ஆஸ்க் த போலீஸ் அண்ட் தி கார்பரேஷன் டு டேக் ஆக்ஷன். அவங்க திரும்ப அவங்களுக்கு தான் தலையில் வந்து முடியும். அதுக்கு அவங்க இப்போயே பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஸ்டேட் ஆல்சோ தி சீஃப் செக்ரட்டரி ஷுட் டிசைட். இஃப் தி சிஎம் இஸ் லைக் அவருக்கு என்ன இங்கே இல்லை, அவர் ட்ராவலிங்கில் இருக்காருன்னா சீஃப் செக்ரட்டரி ஷுட் டிசைட். இஃப் இஸ் நாட் டிசைடிங் தென் இட்ஸ் ஃபால்ட் அண்ட் ஹி ஷுட் பி ஹெல்ட் இன் கண்டெம்ட். அவருக்கும் கொண்டு போய் நம்ம உச்சநீதிமன்றத்தில் நிறுத்திடலாம், குட்டு வாங்கி கொடுக்கணும். இப்போ how do you think that இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து இனிமே how do you think that this will proceed? Do you have an idea? Okay, now சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில் என்னை பொறுத்த வரைக்கும் சொன்ன அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து நாயெல்லாம் எடுத்து ஷெல்டரில் வைங்க அப்படின்னா காப்பகத்தில். இவங்க வந்து இந்த 3 ஜட்ஜ் வந்து இல்லை தெருவில் விடுங்க, அதில் அக்ரெசிவாக இருக்க ஆக்ரோஷமாக இருக்க நாயை எடுத்து உள்ளே வைங்க அப்படின்னு. ஸோ உடனே மேனாகாதி அவங்க எப்பயும் எப்படி ஆக்ரோஷம் கண்டுபிடிப்பீங்க? How do you define aggressive? வீசே அந்த வெத்தலையில் மை போட்டு கண்டுபிடிக்கும். முட்டாள்தனமான ஒரு கேள்வி. எப்படி கண்டுபிடிக்கும்? அக்ரெசிவ். வண்டியை திறத்தினா அக்ரெசிவ். அந்த மாதிரி தான் டாக்ஸ். இல்லை போயில ஒரு சவுண்ட் கொடுத்தா அதுவும் அக்ரெசிவ். இதுதான் ரிமூவ். இது வெரி சிம்பிள் டெக்னிக். தேர் நத்திங், நோ ராக்கெட் சயின்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெருவில் விட்டதே தவறுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 20 இயர்ஸாக இந்த தெருவில் விட்டு பார்த்துருக்கோம். ஓகே, இதனால் எந்த பயனும் கிடையாது. ஓகே, இந்த நாயினால் ஏதாவது பயன் இருக்குன்னா எதுவும் கிடையாது. அது வந்து ரேபிஸை பரப்புது, மக்களை கடிக்குது, ஊர் ஃபுல்லாக மலங்கழிக்குது. அந்த நாய் அந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணுது. அந்த நாயை எடுத்து அங்கே எலி வந்துடும், இல்லை நரி வந்துடும். திஸ் ஆல் லைக் ஸ்பெக்குலேஷன், ஹைப்பத்தட்டிக்கல். ஏன்னா நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க என்ன, இல்லை டிஃபெண்ட் பண்ணுறக்காக சொல்கிறீங்களே தவிர. இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா, நாய் வந்து திருடங்களை பார்த்தா குலைக்கும், யாராவது தெரியாதவங்களை பார்த்தா குலைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நைட்டில் வேணால் குலைக்கலாம், மற்ற பகல் நேரம் நம்மளால பார்த்து குலைக்குது, நம்மளை விரட்டுது. ஸோ தட் இஸ் வேர் த ப்ராப்ளம் இஸ். டாக் கான் டிஸ்டிங்விஷ். திருடன் பக்கத்து ஸ்ட்ரீட்லேருந்து ஒருத்தன் வந்தாலே குலைக்கும். ஏன்னா இஸ் நாட், ஐ கான் ரெக்கக்னைஸ். ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்குது நாய்கிட்ட. அதே நேரத்தில் இந்த நீயா நானா ஷோலே அதுக்கு தான் அந்த லவ் அதெல்லாம் வந்தது. அந்த நாய் எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணு கேட்டக்கு தான் இவங்க வந்து இந்த மாதிரி நாய் இந்த மாதிரி சவுண்டு கொடுக்கும், இந்த மாதிரி சவுண்டு கொடுக்கும்லாம் சொன்னோம். ஸோ தட் பிகேம் அ ஜோக், யூனோ. ஏன்னா அந்த நாய் எப்போ கிடைக்கும் தெரியாது. இன்ஃபேக்ட் நம்ம பரிதாபங்கள் தே புட் அ வீடியோ எஸ்டர்டே. அதில் பார்த்தீங்கன்னா இவன் போயிட்டு இட் ஹஸ் ஹேப்பன் டு சோ மெனி பீப்புள். தேர் இஸ் ஆல்சோ another வீடியோ. இவன் போய் பிஸ்கட் கொடுக்குறான், அது எடுத்து நல்லா சாப்பிடுது, வாலாட்டிட்டு இருக்கு. தலையில் கை வைக்கிறான், பிடிச்சது, அவனை கடிச்சது. ஓகே, இந்த மாதிரி நாய் இஸ் அன்பிரடிக்டபிள். செகண்ட், இட்ஸ் டேஞ்சரஸ். அண்ட் அந்த கடியில் வந்து ரேபிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இறந்துருவீங்க. நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தெருவில் எங்களுக்கு டைம் பாஸ் வேணும், இவ்வளோனா அந்த நாயை வச்சு நாங்கள் டைம் பாஸ் பண்ணிட்டோம். டைம் பாஸ் தான் லிட்ரலி. ஐ கால் இட் ஆல் தீஸ் போர்ட் பீப்புள் சிட்டிங் அட் ஹோம். ஓகே, தோஸ் டோன்ட் ஹவ் ஐடென்டிட்டி. அவங்க தான் இதெல்லாம் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ணவும் அவங்களுக்கு டைம் பாஸு. நாங்கள் டைம் பாஸ் பண்ணுவோம், அதுக்கு சோறும் போடுவோம், அதை இன்க்ரீஸும் பண்ணுவோம் பாப்புலேஷனை. அது அப்பப்போ உங்களை கடிக்கும். நீங்கள் போய் அதையும் வாங்கிட்டு நீங்கள் உயிரை காப்பாற்றிக்க வேக்சினேஷன் போடணும். நீங்கள் உயிர் போயிடுச்சுன்னா ஐயோ ஏன் வேக்சினேஷன் போல, தப்பும்பாங்களாம். இது பைத்தியகாரத்தம். சி, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஃப் இட்ஸ் லைக் போலியோ ஆர் சிக்கன் பாக்ஸ், வி ஆர் எராடிகேட்டிங், விச் இஸ் லைக் ஸ்ப்ரெடிங் த்ரூ தி ஏர், ஆல் தட். ஓகே, இட் டிரான்ஸ்மிட்ஸ் த்ரூ தி ஏர். அந்த மாதிரி ஒரு கண்டேஜியஸ் டிசீஸாக இருந்து அதுக்கு நம்ம வந்து ப்ரிகாஷன் எடுத்து வேக்சினேஷன் போடுறது ஓகே. தேவையே இல்லாத ஒரு நாயை ரோட்டில் வச்சுட்டு
அதால் கடியும் பட்டுட்டு அதுக்கப்புறம் உயிரை காப்பாற்றின முட்டாள்தனமா இல்லை? இது ஆக்சுவலாக வடிவேல் காமெடி மாதிரி இல்லை என்ன? எனக்கு இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா அந்த பேக்கரி டீலிங் ஒரு காமெடி வரும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். அது தேவையில்லாத விஷயத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊசி போட்டு உங்களை காப்பாற்றிங்கன்னா ஊசி போடுறதுக்கு அவங்க காசும் கொடுக்க போகிறது இல்லை. ஆமாம். சி தட்ஸ் அன்னைக்கு ஒரு டாக்டர் அந்த இன்னொரு ஷோவில் உட்காந்துருந்தேன், இட்ஸ் புதிய தலைமுறை. ஒரு டாக்டர் வந்துட்டு அவர் டிஃபெண்ட் பண்ணுறாரு எல்லா பிஹெச்சிலையும் இந்த வேக்சினேஷன் இருக்குன்னு. ஏன்னா டாக்டர் நீங்கள் உண்மையிலே தெளிவோடு தான் பேசுகிறீங்கன்னா, பிகாஸ் ஐ ஃபாலோ இட் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டூபிட் பிகாஸ் ஹி கான் சே எனிதிங் லைக். ஏன்னா அவர் டாக்டர், அவர் வேலையை உயிரை காப்பாற்றுறது. எல்லா இடத்துலையும் வேக்சினேஷன் இருக்குங்க சார், நான் கடியே படக்கூடாது நாயே எடுங்கிறேன். ஆமாம், ப்ரிவென்ஷன், ரிமூவ் த டேம் திங். அதை விட்டுட்டு இல்லை நீங்கள் ஊசி போட்டுக்குங்க, ஊசி எல்லா இடத்துலையும் இருக்குன்னா அவருக்கே தெரியுது எத்தனையோ ஜுனாட்டிக் டிசீஸ் இருக்குது. அதுதான் சொல்கிறேன், அவருக்கு ஒரு டிசீஸ் வரணும் அதில், அப்போ தான் அந்த டாக்டருக்கும் புரிதல் வரும். ஓகே, தேர்ஸ் another guy ஃப்ரம் சுற்றுப்புறச்சூழல்கள் பூவுலகின் நண்பர்கள். ஓகே, என்ன வந்துட்டு நடுவில் வந்துட்டு அவர் டிபேட்டில் கட் பண்ணிட்டாங்க. அதை இவர் இந்த மாடு வளர்த்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாய் தான் பிரச்சனை. he thought I'm சங்கி because I oppose பெரியார் and all that in my Twitter and all that. So நீங்கள் பெரியார் எதிர்க்கிறீங்க, பெரியார் எதிர்த்தா நான் சங்கி ஆயிடுவேனா? I asked him, then he shut his mouth. But the whole world knows பூவுலகின் நண்பர்கள் is DMK's சொம்பு. that's the word for them. அங்கேருந்து வந்துட்டு அப்படியே உருட்டிக்கிட்டே இருக்காரு. அது ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸுங்கிறாரு. நாயில் என்ன ஈக்கோலாஜிக்கல், நாய் எந்த ஈக்கோசிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணுதுன்னு எனக்கு புரியல. சின்ன சின்ன எலிகளை அது வந்து சாப்பிடுது, இந்த மாதிரி லிசர்ட்ஸ் சாப்பிடுது. இட்ஸ் a invasive species. Dog is a invasive. அப்படின்னா சீமை கருவேலத்தை சீமை கருவேலம் வச்சுட்டோம்னா ஒரு இடத்துல மற்ற செடி கொடியெல்லாம் காலி பண்ணிடும். ஒன்லி சீமை கருவேலம் தான் இருக்கும். ஊர்லலாம் போய் பாருங்கள், அவ்வளோ சீமை கருவேலம் கேம் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா ஆர் சம்திங். somebody brought it for wood, firewood those days because we didn't have proper firewood. அதனால கொண்டாந்தது. அது இன்னைக்கு ஃபுல்லாக தமிழ்நாடு முழுக்க இருக்குது. இஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் வாண்ட்ஸ் டு ரிமூவ் them completely, they have to send out at least 1,000-2,000 crores. அந்த அளவுக்கு it's become a menace today. So சீமை கருவேலம் will wipe out rest of the plants and தண்ணியையும் ஃபுல்லாக குடிச்சிடும். அது தண்ணியும் இல்லாமல் போயிடும் இந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி தான் நாயை ஒரு இடத்துல விட்டிங்கன்னா இட்ஸ் இன்வேசிவ் ஸ்பீசிஸ். சீமைக்கருவேலும் நாயும் ஒன்று தான். இது பிளான்ட்டு, இது அனிமல். அதை சுற்றி இருக்க நாய், பூனை, சின்ன சின்ன வைல்ட் லைஃபு எல்லாத்தையும் கடிச்சு கொண்டுடும். ஸோ தட்ஸ் டேஞ்சர் ஆஃப் டாக். இட்ஸ் an invasive species. It should not be on the road. இவங்க எல்லாம் இது அதான் சொல்கிறேன்ல, ஃபஸ்ட்டு அந்த ஆர்டர் கொடுத்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கன்னு. இட் வாஸ் a பைலட் ப்ராஜெக்ட். அவங்க என்ன சொன்னாலும் 5,000 நாயை எடுத்து ஷெல்டரில் வச்சு ட்ரை பண்ணுங்க. ஓகே, உடனே எதிர்ப்பு, இந்தியா முழுக்க எதிர்ப்பு, நோ பண்ணக்கூடாது, தெருவில் தான் இருக்கும் நாயை. இப்போ தெருவில் விட்டதுக்கப்புறம் திரும்ப குழந்தைங்க சாப்பிட்றாங்க. தீஸ் பீப்புள் ஆர் வெரி ஹாப்பி. நான் இவங்களுக்கு அந்த டைம் பாஸ் இட்ஸ் சைக்கலாஜிக்கல் டிஸார்டர். இது வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட கும்பல். அவங்களுக்கு வந்து அந்த நாய் தெருவில் இருக்கும், அது சோறு போடணும், அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி. அது சில எல்லாம் வந்து மாலுக்கு போவாங்க, சினிமா போவாங்க. இவங்களுக்கு நாயை போட்டுட்டு அதை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறது இட்ஸ் என்டர்டெயின்மெண்ட். ஆமாம், சந்தோஷம். அதை வந்து நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் ஊரில் இருக்கலாம் கடிப்பட்டு சாகணும். அந்த குழந்தை மூஞ்செல்லாம் கிழிஞ்சிருச்சு. ஐ கீப் டெல்லிங் திஸ். இது வந்து பெண் குழந்தை ஒன்று. அது ஒவ்வொரு வாட்டியும் கண்ணாடியில் பார்க்கல என்ன இருக்கும், சின்ன ஃபுல் ஸ்கார்ஸ் தான் இருக்கும், ஸ்டிச்சஸ். அதுவும் நம்ம சாதாரண அரசு மருத்துவமனையில் சூச்சஸ் போட்டாங்கன்னா, you go to a private hospital, that suture will not be visible. தெரியாது அவ்வளோ. இல்லை மெடிசனாக இவங்க சும்மா பழகிருந்தாங்க வச்சுங்க. ஒரு கத்துக்குட்டி டாக்டர் அந்த பெருசாக போட்டு அப்படியே இட் வில் ஷோ, இட் வில் டெரிபிள். லைஃப் லாங் இட்ஸ் a scar in their. அது ஒரு ஃபேஸ்ல வந்து nobody can. And because I know, because எங்கள் ஒய்ஃப்க்கு வந்து something happened and think boiled water spill on her face. She's screaming and crying. I said, first I thought long back, I'm talking about some 20 years ago. I asked, why is it hurting so much? No, what will happen to my face? என்ன ஆகும், மூஞ்சி அழகு போயிடும் அந்த மாதிரி she said. Then only I realized, oh my god, இவ்வளோ பெரிய ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு. ஒரு ஸ்மால் பிம்பிள் வந்தாலே எல்லாரும் வந்து எவ்வளோ ஃப்ரீக் அவுட் ஆகும். இது வந்து அதுவும் ஒரு சின்ன வயசுலயே வந்திருக்கு. இது நான் ஏன் இது சொல்றேன்னா, இந்த ஆக்டிவிஸ்ட் அவர் கூட உங்க ஷோல இருந்தாரு. He again has another pinned post saying how dogs behave at 12 AM. They are so peaceful. They are so quiet. அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு போஸ்ட் ப்ராபகண்டாலாம் போட்டுட்டு இருக்காங்க. No, they're desperate. See, last 3-4 days because I made a police complaint. இவன் பண்ணியிருக்க மாட்டான், ஊர்லாம் ஏமாத்துறான், பயமுறுத்துறான் அப்படின்னு. Then I had to show my couple of friends who asked me. I showed them the complaint letter. Now I think it's come in the newsletter வந்துருச்சு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் தே திங்க் இட்ஸ் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அந்த ஸ்கூலில் இங்கேருந்து ரப்பர் தூக்கி அடிப்பான் அவன், அங்கேருந்து ஏன் நான் அடிச்சிட்டேன் பாரு, நான் அடிச்சதில் அடி வாங்கிடுச்சு பட்டுருச்சு, அந்த மாதிரி இட்ஸ் பிகம் அப்சல்யூட் நியூசன்ஸ்.
இது வந்து எப்படி ஆக்சுவலி டிஸ்கஸ்டிங் இட் இஸ். ஸோ பட் வி ஹேவ் டு ஃபேஸ் தட். பட் வாட் வி ஆர் டூயிங் இஸ் வி ஆர் டூயிங் இட் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவுக்கு நல்லதுக்காக பண்ணுறோம், மக்களுக்கு நல்லதுக்காக பண்ணுறோம். ஸோ வி டோன்ட் கேர். எவ்வளோ பேர் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளை தேடி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ அது பண்ணுறது பண்ணு, அதுவும் ஃபேஸ்புக்கில்லாம் வந்து அசிங்கமாக வேறு திட்டுறாங்க. ஸோ ஐ திங்க் வி ஷுட் இக்னோர் அண்ட் கோ. இதெல்லாம் வந்து பைத்தியக்கார கும்பல் அப்படின்னு நினச்சி சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு கடந்து போய்கிட்டே இருக்கணும். இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் நின்று பதில் சொல்ல முடியாது. பிகாஸ் லார்ஜர் இன்ட்ரெஸ்ட். இப்போ தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்கன்னா நமக்கு வந்து மோர் தென் ஒரு 7.5 கோடி பேர் வி ஆர் சப்போர்ட்டிங் அஸ். 50 lakh people அகேன்ஸ்ட் அஸ்னா டசன்ட் மேட்டர். பிகாஸ் ஃபார் அ கிரேட்டர் குட் அந்த 7.5 கோடி மக்களின் நலனை பார்த்து தான். அதே மாதிரி தான் அரசாங்கம் எது பண்ணாலும் ஒரு நலனை பார்த்தான். இங்கே என்ன பிரச்சனைனா இவங்க வந்து ப்ராப்பகண்டா பண்ணிவங்கெல்லாம் பேசினால பிகாஸ் தேர் செலிபிரிட்டிஸ் இட் இஸ் ரீச்சிங் எவ்ரிவேர். அதனால் கவர்மெண்ட் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுது. பட் கவர்மெண்ட் ஷுட் ரியலைஸ் கடைசியில் யாருக்கு பெனிஃபிட் ஆக போகுது. அதாவது ஒன்றுமே இல்லாத பாமர மக்கள் உள்ள அடித்தட்டு மக்கள், பணம் வசதி இல்லாத மக்கள். பிகாஸ் யூ நோ தட் நோ நல்ல ஒரு ப்ரைவேட்டில் போய் ஊசி போடணும்னாலே 2000 ரூபா. ஓகே, அண்ட் இமேஜின் 5 நாளைக்கு போகணும். 5 நாளைக்கு அவங்க போக வேண்டியிருக்கும். 5 நாளைக்கு போகிறனால அவங்களுக்கு வந்து தினக்கூலி, டெய்லி வேஜ் லேபரர், வேலையை விட்டுட்டுலாம் போகணும். அந்த காசும் மைனஸு, இந்த காசும் எக்ஸ்ட்ரா கையிலேருந்து போகுதுன்னா அவன் எங்கே ஹவு கேன் தே அஃபோர்ட். ப்ளஸ் மூஞ்சிக்கு பக்கத்தில் எங்கேயா கிடச்சிருச்சு அப்படின்னா தலைக்கு பிரெயினுக்கு பக்கத்துலனா தென் இம்யூனோகுளோபுலின் இன்ஜெக்ஷன். அது ப்ரைவேட்டில் போட்டால் 20,000 ரூபா, கவர்மெண்ட்டில் போட்டால் ஃப்ரீ. கவர்மெண்ட்டில் வந்து ஒழுங்காக அந்த ரெஃப்ரிஜரேஷன் அந்த டெம்பரேச்சரில் இதெல்லாம் வச்சுருப்பான், மெயின்டைன் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஸோ தட்ஸ் த ப்ராப்ளம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். வி ஹோப் தட் நல்லது நடக்கணும் அப்படின்னு கீப் ஃபைட்டிங் ஃபார் அஸ். தேங்க்ஸ்.